வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ நம்ம இதை பத்தி பேச போறோம்னா எனக்கு சில கமெண்ட்ஸ் வந்தது. அதாவது ப்ரோ இந்த XEC காயின் என்ன அதை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதால இந்த வீடியோ நம்ம அதை பத்தி பார்க்க போறோம். அப்புறம் மார்க்கெட் ஸ்டேட்டஸ், அதாவது பிட்காயின் பத்தி கூட சில அனாலிசிஸ் அண்ட் ப்ரெடிக்ஷன் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோ முழுமையா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பார்த்துட்டு மேக் டெக் தமிழ் இங்க வந்து நோ ட்ராமா நோ கிளிக் பைட் பட் ஆன் டெக். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நண்பர்களே, நீங்க எவ்வளவு வெளியே போக முடியுமோ அதை அவாய்ட் பண்ணுங்க. போனாலுமே கண்டிப்பா மாஸ்க் போடுங்க. அப்புறம் சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுங்க. வீட்டுக்கு வந்த உடனே ஹேண்ட் சானிடைஸ் பண்ணி சேஃபா இருக்க சொன்னா நம்ம சேனல் முதல்ல பாக்குறீங்கன்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் தட்டி விடுங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்ககிட்ட முதல்ல வந்து சேரும். வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக் தட்டி விடுங்க. ஏன்னா உங்களோட ஒரு செகண்ட் லைக் பண்றதால நம்மளோட மோட்டிவேஷன் பிட்காயின் வந்து அதாவது $100,000 போகலையோ இல்லையோ, பட் நம்மளோட மோட்டிவேஷன் வந்து 100x போயிடுதுன்னு சொன்னா அதனால அடுத்த வீடியோஸ் பண்ணதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொன்னா ஸோ மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுடுங்க. இந்த டாபிக் உள்ள போகலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயின் பத்தி பேச போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பிட்காயின் பத்தி பேசலாம், அப்புறமா XEC காயின் பத்தி பேசலாம். ஸோ பிட்காயின் நான் வீடியோ எடுக்க சமயத்தில் வேணும்னு கேட்டீங்கன்னா $45,200. ஸோ கிட்டத்தட்ட 33,57,000 டம்பிங் பை 2% சொல்லலாம். ஸோ அதாவது இந்த ப்ரெடிக்ஷன் நம்ம ஏற்கனவே நேரத்தோட வீடியோல உறுதியா சொல்லியிருந்தேன். இப்படி வந்து பிட்காயின் வந்து கீழே டம்ப் ஆகும். ஏன்னா அந்த 200 மூவிங் ஆவரேஜ் இருக்கு பாத்தீங்களா. ஸோ அந்த என்ன சொல்லியிருந்தேன், இன்னைக்கு அதாவது 530 கேண்டல் வந்து 200 டெய்லி மூவிங் ஆவரேஜ் கீழே க்ளோஸ் ஆனா அது ஒரு பேரிஷ் ஃபேஸ்ல போகாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். அப்படிதான் இன்னைக்கு வந்து 530 பாத்தீங்கன்னாக்கா கேண்டல் க்ளோசிங் வந்து இந்த 45,000 அதாவது இந்த 200 டெய்லி மூவிங் ஆவரேஜ் கீழே தான் க்ளோஸ் ஆச்சு. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஏற்கனவே ஒரு ப்ரெடிக்ஷன் தான். ஏன்னா அந்த 200 டெய்லி மூவிங் ஆவரேஜ் எவ்வளோ வட்டி அதை டெஸ்ட் பண்ணிருக்கு நீங்களே பாருங்களேன். 45 வரும், மறுபடியும் 46,500 வரும், மறுபடியும் 45 வரும். அதே மாதிரி தான் அந்த 200 மூவிங் ஆவரேஜ் வந்து அப்படியே கொஞ்சம் மேலே எடுத்துட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அது ஒரு மேஜரான சப்போர்ட் இருந்தது. ஸோ இப்படியே சப்போர்ட் பண்ண இப்போ என்ன சுத்தி எடுத்து ஒரு பூட்டை வந்து நீங்க பட்டுன்னு அடிக்கிறீங்க இல்லைங்களா. ஸோ அது அடிய அது பூட்டு உடஞ்சே விடும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இந்த சப்போர்ட்டை ஒடிஞ்சிருக்குன்னு சொன்னா. ஸோ அதால இந்த சப்போர்ட் இப்போ பிரேக் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த சப்போர்ட் நம்ம எது மேல ஃபோக்கஸ் பண்ணோம்னா நெக்ஸ்ட் இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸா இந்த சப்போர்ட்னு சொல்லலாம். ஸோ 42,500 இங்க பிட்காயின் வந்தா இது ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான சப்போர்ட் இருக்கும். ஏன்னா இதை தாண்டறதுக்கே பிட்காயின் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கு எல்லாருக்குமே தெரியும். மார்க்கெட்ல யாரா இருக்கீங்க எல்லாருக்குமே தெரியும் 42,500 எவ்வளோ மேஜரான இல்ல மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்னு சொல்லலாம். ஸோ அதை பிரேக் பண்ணிச்சுன்னா நம்மளோட 21 வீக்லி மூவிங் ஆவரேஜ் இருக்கு. ஸோ அது கூட ஒரு கிரீன் லைன் உங்களுக்கு தெரியுது இல்லையா. ஒன்னு எல்லோ லைன் 200 டெய்லி மூவிங் ஆவரேஜ், ஒன்னு கிரீன் லைன் வந்து 21 வீக்லி மூவிங் ஆவரேஜ் சொல்லலாம். ஸோ என்னப்பா இப்படி ஆவரேஜா சொல்லின்னு வரேன்ட்டு. ஸோ இந்த ஆவரேஜ் வந்து இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது வந்து 40,400 புல்ஸ் இங்க வந்து ஹோல்டு பண்ணலன்னா அது அப்படியே கீழே போய் அடுத்த சப்போர்ட்டா ஒடிச்சுட்டே வரும்னு சொல்லலாம். ஏன்னா பேர்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. பேர்ஸ் வந்து ரொம்ப ஹையா புஷ் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். இந்த ரீஜனை பிரேக் பண்ணுச்சுன்னா கண்டிப்பா நம்ம எப்பவுமே அதாவது இந்த 2 மாசத்தை சுத்திட்டு இருந்த பாத்தீங்களா $30,000 to $35,000 அதுலயே சுத்திட்டு இருக்கோம். அப்போ ஆல்ட் காயின்ஸ் கூட அப்படியே தான் மேலே கீழே போயிட்டே இருக்கும். ஒரு புல்ரன் நம்மளுக்கு தெரிய வராது. ஏன்னா நான் நேற்று வந்து இப்படி டம்ப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன், வீடியோல சொல்லியிருந்தேன். நைட் பாத்தீங்கன்னா அது கன்ஃபார்மே ஆயிடுச்சு. ஏன்னா நான் வந்து ஒரு 11 மணிக்கு நினைக்கிறேன் இப்படி மேக்டி வந்து டெய்லி ஃப்ரேம் சார்ட்ல வந்து ஒரு டெத் கிராஸ் காட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ டெத் கிராஸ்னா என்ன, இந்த ப்ளூ லைன் வந்து கீழே போகும், அப்புறம் ஆரஞ்ச் லைன் வந்து மேலே வரும், ட்ரை பண்ணும் சொல்லலாம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் ஓவர் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த கிராஸ் ஓவர் பார்த்தீங்கன்னா இப்போ டெத் கிராஸ் ஆயிட்டு இருக்கு மேக்டியில். இப்படி டெத் கிராஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா நீங்க ப்ரீவியஸ்ல பார்க்கலாம் கண்டிப்பா ஒரு டம்ப் வந்தே வருது. ஸோ பேர்ஸ் வந்து இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சொல்லலாம் பிட்காயின் வந்து டம்ப் பண்றதுக்கு. ஸோ அதே தான் எல்லா ஆல் காயின்ஸும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. பிட்காயின் டாமினன்ஸ் இப்போ மேலே வந்துச்சுன்னா ஆல் காயின்ஸோட ரேலி வந்து கொஞ்சமா கம்மியாயிடும். பட் நீங்க வந்து பேனிக் செல் பண்ணல இல்ல பயப்படாம இருந்தா நீங்க வந்து கண்டிப்பா ப்ராஃபிட் பார்க்கலாம். ஏன்னா இன்னொரு விஷயம் சொல்றேன். ஸோ இப்படி பாத்தீங்கன்னா மேக்டி வந்து டெய்லி ஃப்ளேம் சார்ட்ல வந்து இப்படி அதாவது டெத் கிராஸ் காட்டிட்டு இருக்கு. பட் வீக்லி டைம் ஃப்ரேம் சார்ட்ல பாத்தீங்கன்னா மேக்டி வந்து ஒரு கோல்டன் கிராஸ் காட்டிட்டு இருக்கு. ஆமாங்க, நீங்க பார்க்கலாம் மேக்டி வந்து கோல்டன் கிராஸ் காட்டிட்டு இருக்கு. எப்படின்னா அதாவது இந்த கோல்டன் கிராஸ் வந்து ஆகும்போது என்ன ஆகும் நீங்க ப்ரீவியஸ்ல பார்க்கலாம். இந்த மேக்டி வந்து ஒரு கோல்டன் கிராஸ் ஆனது ஒரு சின்ன கோல்டன் கிராஸ் தான். ஸோ அப்பயே பார்த்தீங்கன்னா அந்த மினி புல்ரன் சொல்லலாம். ஸோ ஒரு புல்ரன் வந்தது. ஸோ எங்க 35 அதாவது 29,000 லோ போச்சு பிட்காயின் இந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல. 29,000ல இருந்து இப்போ இருக்கிற பிரைஸுக்கு வந்தது இந்த மினி புல்ரன் சொல்லலாம். ஸோ எல்லா ஆல் காயின்ஸ் பம்ப் ஆயிடுச்சு. ஸோ அதனால இது ஒரு மினி புல்ரன் சொல்லலாம் இல்லையா. பட் இப்போ பார்த்தீங்கன்னா மேக்டி வந்து
ஒரு கோல்டன் கிராஸ் ஆக போகுது. பட் இவ்வளவு சீக்கிரம் நடக்காதுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் ஆகலாம். பிட்காயின் இதே ஒரு ஏரியால இருக்கலாம், அதாவது 38 to 44,000 அந்த ஏரியால இருந்தாக்க ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்னு சொல்லலாம். ஸோ அது பிரேக் பண்ணிச்சுன்னா 35,000 கீழே வந்துச்சுனாக்கா பேர்ஸ் அந்த கண்ட்ரோல் எடுத்துவாங்க சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஒரு மினிமம் 1 to 2 months கண்டிப்பா இந்த சைட்வேஸ் மூவ்மெண்ட் போகும். அதால அப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு கோல்டன் கிராஸ் ஆச்சுன்னா, அதாவது இன்னும் ஒரு 2, அதாவது அதான் அந்த 4 months அத 4 weeks சாரி, ஸோ 4 weeks to 4 to 5 weeks அந்த கோல்டன் கிராஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா இன்னொரு ஒரு புல் ரன் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டிசம்பர் 2021 அதாவது இன்னொரு ஒரு புல் ரன் நம்ம பார்க்க முடியும்னு சொல்லலாம். ஸோ இதுதான் பிட்காயின் பத்தி. அடுத்ததை நம்ம வந்து இந்த XCC காயின் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நானும் பார்த்தேன் இந்த XCC காயின் என்னவா இருக்கும் அப்படி பார்த்தாக்கா இது வந்து இ-கேஷ், அதாவது ECASH சொல்லலாம். ஸோ இந்த காயின் வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்லலாம், பிட்காயின் கேஷ் ABCன்னு சொல்லலாம். ஸோ BCHA. ஸோ இது ஃபுல் ஃபார்ம் இதுதான். பட் இதை வந்து ரீபிராண்டா பண்ணி இப்போ வந்து XCCன்னு ஆக்கிட்டாங்க, இ-கேஷ்னு ஆக்கிட்டாங்க. ஸோ இவங்களோட புது வெப்சைட்ஸ் கூட வந்துச்சு. ஸோ நீங்க பார்க்கலாம் அந்த வெப்சைட்ல என்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவலான்ச்சி புரோட்டோகால், அதாவது இந்த புரோட்டோகால் வச்சு இன்னும் செக்யூரிட்டி, பிளாக் செயினோட செக்யூரிட்டி வந்து இன்னும் அதிகமாக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஸ்டேக்கிங் ஃபெசிலிட்டி வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன்ஸ், நீங்க வந்து டோக்கன்ஸ் அது மேல கிரியேட் பண்ணலாம். அப்புறம் பெரிய புது டோக்கன்ஸை உருவாக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சில விஷயங்கள் இருக்கு. அதால தான் இந்த XCC டோக்கனோட ஒரு யூனிக்னஸ் சொல்லலாம். நெக்ஸ்ட் இதோட ஃபவுண்டர்ஸ் யாருமே இன்னும் தெரியல. அப்புறம் தெரிஞ்சாக்கா கண்டிப்பா சொல்றேன், ஓகேங்களா? சோ இது வந்துட்டு இன்ன வரைக்கும் தெரியல. பட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதோட ரோட் மேப் கூட கொடுத்துருக்காங்க. ரோட் மேப்ல பாத்தீங்கன்னா ஸ்கேலபிலிட்டி இருக்கு. அப்புறம் ஸ்கேலபிலிட்டில நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்ன வரைக்கும் அது ப்ராசஸ் அண்டர்வேல இருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்சிபிலிட்டி இருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஒரு ஃபீச்சர் இருக்கு. ஸோ இந்த ரோட் மேப்ல பாத்தீங்கன்னா நிறைய வரப்போகுதுன்னு சொல்லிருக்கலாம் இந்த XCC டோக்கன்ல ரிலேட்டடா. ஸோ கண்டிப்பா இன்னொரு நல்ல ப்ராஜெக்ட்னு சொல்ல முடியாது. இன்னும் ஏன்னா ஒயிட் பேப்பர் இன்ன வரைக்கும் வரல. ஸோ ஒயிட் பேப்பர் வந்தால் தான் இது வந்து ஒரு ஸ்டேபிளான டோக்கன் சொல்ல முடியும். பட் இன்ன வரைக்கும் ரோட் மேப் மட்டும் போட்டிருக்காங்க. ஒயிட் பேப்பர் வந்தாக்கா கண்டிப்பா இது ஒரு நல்ல ப்ராஜெக்டா இருக்கும். ஏன்னா நிறைய ஃபீச்சர்ஸ், அதாவது ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ், அதாவது ரோட் மேப்ல நீங்க பார்க்கலாம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுதான் இந்த XCC காயின் பத்தி. சோ இந்த XCC பத்தி இதுதான். அப்புறமா நெக்ஸ்ட் நம்ம உங்களுக்கு எல்லாம் டவுட் இருக்கும். சோ ப்ரோ இந்த XCC இப்படி சொல்றீங்களா, சோ இதை எங்க வாங்குறது அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். சோ இது வந்து பைனான்ஸ் லிஸ்டா இருக்கு, ஆமா BUSD பேஸ்ல நீங்க வந்து வாங்கிக்கலாம். அப்புறம் WazirXல கூட இருக்கு, அப்புறம் ஹாட்பிட்ல இருக்கு, Gate.ioல இருக்கு, அப்புறம் MEXC-ல கூட இருக்கு. சோ இந்த எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் நீங்க போய் வாங்கிக்கலாம் சொல்லலாம். நெக்ஸ்ட் இதோட பிரசன்ட் வேல்யூ நான் இப்போ வீடியோ இருக்கிற சமயத்துல எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 0.40 தாண்டி $52 கிட்ட இருக்கு. ஸோ இதோட ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா இந்த 12, அதாவது 12 நாள் முன்னாடி தான் போச்சுன்னு சொல்லலாம். ஸோ 12 days ago, ஓகேங்களா? ஸோ ஒரு 0.40 தாண்டி 82ன்னு சொல்லலாம். ஸோ $82. ஸோ எப்படி போயிட்டு இருக்குது, ஏன்னா இதோட டோக்கனாமிக்ஸ் பற்றி கேட்கும்போது ஏன் அவ்வளோ கம்மியாக இருக்கு ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது இதோட டோக்கனாமிக்ஸ் வந்து அப்படிதான் இருக்கு. சர்க்குலேட்டிங் சப்ளை பார்த்தீங்கன்னா ஒரு 18 trillion XCCன்னு சொல்லலாம். அப்புறம் இதோட டோட்டல் சப்ளை பார்த்தீங்கன்னா 20 trillion XCC. இதுல கொஞ்சம் பர்ன் ஈவெண்ட்ஸ் நடக்கும். அப்போ இதோட விலை வந்து ஏறலாம், இல்லை நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்தா, இல்லை நிறைய ஈவெண்ட்ஸ் வந்தா கண்டிப்பா இதோட விலை வந்து ஏறலாம்னு சொல்லலாம். ஸோ XCC பத்தி கேட்டிருந்தீங்க, கண்டிப்பா நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னு இருக்கே மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு முதல்ல சேரும். நம்மளோட மேக் டெக் தமிழ் டெலிகிராம் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அங்க கூட இதே மாதிரி விஷயங்கள் பேசிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோல உங்களை அடுத்த முறை சந்திக்க வரை திஸ் இஸ் மேக் சைனிங் ஆஃப். நீங்க நல்லா இருங்க, பாதுகாப்பா இருங்க. நன்றி, வணக்கம்.